ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன். ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் நிச்சயம் கோடீஸ்வர யோகம் உண்டாகும். இப்போ இந்த தலைப்பில் இந்த பதிவில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் பணம் வர்றதில் தான் தடையே இருக்குது. நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் இருக்கிற ஜாதகத்துக்கு பணத்தடை இருந்தாலும் நிச்சயமாக அதோட திசா புத்தி கோச்சார நிலையில் கிரக நிலைகள் வரும்போது கோடீஸ்வர யோகம் இருக்கிற ஜாதகத்துக்கு நிச்சயமாக அந்த நிலை வந்துடும். அதே போல் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம பணத்தை வச்சு தான் எடுத்துக்கிறோம். இது எப்படி அமையுது? இது எல்லா ஜாதகத்துக்கும் இருக்கா? இப்போ கிரக அமைப்பு இருக்கிற ஜாதகத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்படி கிரக அமைப்பு இல்லாட்டியும் அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பணங்கிறத குறிக்கிற இடம் பார்த்திங்கன்னா தனஸ்தானம், ரெண்டாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை நம்ம சொல்கிறோம். அதான் பணத்தை குறிக்கிற இடம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம். நம்ம காலபுருஷ தத்துவப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபத்தை நம்ம பணத்துக்குரிய இடமா எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து கும்பத்தை எடுத்துக்கிறோம், கும்ப ராசியை எடுத்துக்கிறோம். இந்த 2 இடத்துல தான் பார்த்திங்கன்னா பணத்துக்கான விஷயங்களே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை 2ஆம் இடத்துக்கும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வருது. இந்த ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணரோட நட்சத்திரம். கிருஷ்ணர் ஒரு அலங்காரமாக வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துகிட்ருக்க. இப்போவும் கிருஷ்ணரோட சக்தி எப்போவுமே ஒளி வீசிக்கிட்டு தான் இருக்கும். இந்த உலகம் இருக்கிற வரையும் கிருஷ்ணரோட சக்தி எப்போவுமே இருக்கும். அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அங்கே வர்றதுனால அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார தன்மை இருக்கும். ரிஷபம், இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை பார்த்திங்கன்னா காளை, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பசுனாவே செல்வம் தான். அதனால் நம்ம அந்த இடத்த ஒரு மகாலட்சுமி மாதிரி, அதாவது செல்வத்தை குவிக்கிற இடம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடங்கிறது தான் தனஸ்தானமாக வரும். அதனால் பண விஷயங்களை சொல்கிறதுன்னா அந்த 2ஆம் இடம்தான். இதுக்கடுத்து 11ஆம் இடத்த சொல்கிறோம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானமாக சொல்கிறோம். லாபஸ்தானம் அப்படிங்கிறது அங்கே யார் நட்சத்திரம் வருதுன்னா குபேரரோட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. பணத்துக்கு நம்ம குபேரரை தான் சொல்கிறோம். அதனால் இந்த 2 இடத்த எடுத்து நம்ம பார்த்தாலே ஒரு ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு எப்படி அமைஞ்சிருந்தால் அவங்க நிச்சயமாக குபேர சம்பத்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர் யார் அப்படிங்கிறத சொல்கிறது லக்னம், லக்னாதிபதி. அந்த லக்னங்கிறது அதுக்கு ஒரு அதிபதி இருப்பார். இப்போ மேஷ லக்னம்னா செவ்வாய் அதிபதியாக இருப்பார். ரிஷப லக்னம்னா சுக்கிரன். இந்த மாதிரி 12 லக்னத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கார். இது நான் ஏன் இவ்வளவு சாதாரணமாக இதை பேசுகிறேன் அப்படின்னா, இந்த பதிவை பார்க்குறவங்க அவ்வளோ பேருக்கும் ஜாதகம் தெரிஞ்சிடாது. ஜாதகம் தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவை பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அடிப்படை மாதிரி நான் பேசிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ லக்னாதிபதி ஒவ்வொரு 12 லக்னத்துக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி மேஷத்தில் செவ்வாய்னா ரிஷபத்தில் சுக்கிரன் வர்றாரு. இந்த மாதிரி லக்னாதிபதி நம்ம 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது. எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படி இல்லைன்னா 11ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா 11ஆம் இடத்து அதிபதியோ 2ஆம் இடத்து அதிபதியோ லக்னத்தில் இருக்கிறது.
இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த நட்சத்திரம் வந்து 2ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ அல்லது 11ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ இந்த லக்னாதிபதி போய் இருந்தார்னா அவங்க எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு பணம் கிடைச்சிரும், பெரிய கோடீஸ்வரர் தான் ஆவாங்க. இதை மாற்றவே முடியாது. இந்த லக்னாதிபதி போய் பணம் சம்பந்தப்படுற விஷயங்கள், அதாவது 2ஆம் இடங்கிறது தனஸ்தானமாக எடுத்துக்கிறோம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானமாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லக்னாதிபதி போய் 2-11 ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டார்னா நிச்சயமாக அவங்க வந்து கோடீஸ்வர யோகத்தை அடைஞ்சிருவாங்க. அது அவங்க வாழ்நாளில் எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். அதே போல் இந்த மாதிரி லக்னாதிபதி போய் 2ஆம் இடத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குது, ஆனால் பணக்காரங்களாக தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லுவேன். லக்னாதிபதி இப்போ 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அதே போல் லக்னாதிபதி 11ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து எந்த இடத்துல, எந்த 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கும்போதும் இந்த நிலை வந்து உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி அல்லது 11ஆம் இடத்து அதிபதி லக்னத்தை பார்வை செஞ்சாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்கும். அதில் குரு, செவ்வாய், சனி இவங்களுக்கெல்லாம் 3 பார்வை இருக்கும். இதில் எந்த பார்வையாவது ஒரு பார்வை வந்து லக்னத்துக்கு இருந்தால் நிச்சயமாக அவங்களும் கோடீஸ்வரர் தான். ஏன்னா எப்படியோ வந்து சம்பந்தப்படணும், அப்போ தான் வந்து இந்த சம்பந்தம் கிடைக்கும், அப்போ தான் வந்து பணம் வரும். இது மாதிரி சம்பந்தமே இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்துக்கு இந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கோ 11ஆம் இடத்துக்கோ எந்த வித சம்பந்தமும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ அந்த ஜாதகர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அதே போல் 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அந்த அதிபதி நிற்கிற அந்த இடம், இப்போ வந்து 2ஆம் இடத்து அதிபதி போய் ஒரு 4ஆம் வீட்டில் இருந்துட்டார் அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த 2ஆம் அதிபதியோட ஒரு காரகத்துவம் என்னன்னு பார்த்து அதை வந்து இயக்க தெரியணும், வீட்டில் இயக்க தெரியணும். ஏன்னா அது 4ஆம் இடமாக இருக்கும். இதே 2ஆம் அதிபதி போய் உங்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா 6ஆம் இடங்கிறது என்ன, வேலையை சொல்லும். அந்த இடத்துல வேலையை இயக்க தெரியணும். அதாவது எப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் அதிபதியோட அந்த காரகத்துவம் என்னவோ அதை வந்து வேலை செய்கிற இடத்துல நம்ம இயக்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நான் பதிவில் சொன்னேன்னா அதையே பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பதிவு பத்தாது, அது தனியாகவே சொல்ல வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் வருது. அதே போல் 11ஆம் இடத்துல போய் நின்றுட்டார்னா, 8ஆம் இடத்துல நின்றுட்டார்னா அந்த 8ஆம் இடத்துல இவங்க தன்னுடைய அந்த 2ஆம் அதிபதியோட காரகத்துவம் என்ன இருக்கோ அது சம்பந்தப்பட்டதை 8ஆம் இடத்துல இயக்கணும். 8ஆம் இடம்னா என்ன, மறைவிட ஸ்தானமாக வரும். அதோட காரகத்துவம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இயக்கணும். அதே போல் 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்துட்டார்னா அவங்க அந்த 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 2ஆம் இடத்தை இயக்கணும். இப்படி இதே போல் 11ஆம் இடத்துக்கும் இப்போ 2ஆம் இடத்து அதிபதியை நம்ம எப்படி இயக்கிறோமோ அதே போல் 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரோ அதை வந்து எந்த 12 வீட்டில் எங்கே இருந்தாலும் இயக்கலாம். பொதுவாக கிரகங்கள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, ஏன் பணம் வரலை, பணத்தடை ஏன் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணரணும். நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பணம் வரலைன்னா யாருக்கு கொடுக்கலையோ அவங்கள திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக அது காரணம் இல்லை. விதியை மாற்ற தெரிஞ்சால் யார் அவர் தான் கொடுக்கலனாலும் அவரை கொடுக்க வைக்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க, வர வேண்டிய பணம் வந்து சேரும். அதே போல் இதில் வந்து எப்படின்னா
இப்போ கிரக நிலைகள்லாம் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு, ஆனால் பணம் வந்து சேரலை அப்படின்னா, இப்போ 2ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்காந்துருக்காரு, லக்னத்திலேயே 2ஆம் அதிபதி இருக்கார். அதே போல் 11ஆம் இடத்துல என் லக்னாதிபதி உட்காந்துருக்கு, 11ஆம் இடத்து அதிபதி என் லக்னத்தில் இருக்கார், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு தடை கொடுக்குற கிரகம் ஏதாவது இருக்கலாம். அப்போ அங்கே ஏதாவது தடை வருதா? அதே போல் நடக்கிற கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியில்லையா? அதே போல் திசா புத்தி சரியில்லையா? இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ இந்த கிரக அமைப்புகள் சரியில்லைன்னா அப்போ இயக்க தெரிஞ்சுக்கணும். இயக்க தெரிஞ்சால் நிச்சயமாக பணம் கிடைக்கும். சில பேர் கேட்கலாம், அப்போ கோச்சார ரீதியாக திசா புத்தி ரீதியாக வந்து கிரகங்கள் வந்து சரியாக இல்லாதப்ப எப்படி பணம் கிடைக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இப்போ கோச்சார ரீதியாக கிரக அமைப்பு வந்து உடனுக்குடன் மாறக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து சந்திரன் வந்து மாறிட்டே இருப்பார். அதே போல் சூரியன் ஒரு மாதத்தில் மாறிடுவார். இந்த கிரக அமைப்புகளுக்கு பணம் தரக்கூடிய கிரகம் வந்து ஏதோ ஒரு சாதகத்தில் நிச்சயம் அமையும். அப்படி அமையக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணால் எந்த ஒரு இதையும் இயக்க தெரிந்தால் நிச்சயம் கிடைக்கும். அதே போல் திசா புத்திகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திசா மட்டும் நடக்காது, அதில் புத்தி நடக்கும், அந்தரம் நடக்கும், சூட்சுமம் இருக்கும். இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆயிரும். ஏன்னா நீங்கள் இயக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு திசா புத்திகளும் கை கொடுக்க தான் செய்யும். இல்லைன்னா ஒரு திசானா அந்த திசா மட்டும்தான் இருந்திருக்கும், புத்தி இருந்திருக்காது, அந்தரம் இருக்காது, சூட்சமம் இருக்காது. இந்த திசா புத்தி அந்தரம் இவ்வளோ பிரித்து வச்சதுக்கு முழுமையாக ஒருத்தர் வந்து கஷ்டத்தை, இப்போ மோசமான திசாவாக இருந்து முழுமையாக ஒருத்தர் கஷ்டத்தை மட்டும் தாங்க முடியாதுங்கிறதுனால தான் நடுவில் புத்தி அந்தரம் சூட்சமெல்லாம் வருது. இப்படி வரும்போது அந்த கிரகங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அதன்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக பணம் கிடைக்கும். ஆனால் எதுவுமே செய்யாமல் அதை நம்பாமல் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக பணம் கிடைக்காது. ஒருவேளை கிரக அமைப்புகள் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு நிச்சயம் இந்த மாதிரி பணம் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ வேணால் அவங்க பேசலாம், நான் எதுவுமே செய்யலை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு ஜாதகத்தில் கிரக அமைப்பு மிக சாதகமாக இருக்கும். நான் சொல்கிறது சாதகமாக இல்லாதவங்களுக்கு இயக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த பதிவில் நான் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.